ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்துட்டாங்க. அவர்களோட பாவத்தின் சுபாவம் எல்லா தலைமுறைக்கும் கடந்து வந்துச்சு. அந்த பாவத்த அவங்க யாருக்குமே கத்துக் கொடுக்கல. ஆனா அது தானாகவே சுபாவத்துல வந்தது. ஆனா தேவனை அறியும் அறிவு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில அழைக்காம வரவே வராது. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியைப் போல் நாடி, புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். தேவனை ஆழமாய் அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை பத்திரப்படுத்துற இருதயம் நமக்கு வேணும். அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படிங்கிற உணர்வு வராது. நாம கூப்பிடாமலே நம்ம கிட்ட ஒட்டி கொள்வது பாவம். நம்ம விரும்பி அழைக்கும் போது மட்டுமே கடந்து வருவது தேவ அறிவு.